ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மட்டன் கிரேவி. ரெகுலராக நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம், அவசரமாக செய்யும்போது ஒரு மட்டன் கிரேவி, நல்ல மூடில் இருக்கும்போது ஒரு மட்டன் கிரேவி செய்வோம். அப்புறம் மூடு சரியில்லைன்னா ஏதோ ஒன்று செய்யலாம் அப்படின்னும்போது நம்ம மூடுக்கு ஏற்ற மாதிரி செய்வோம்ல. ஸோ இந்த வாரம் அந்த மாதிரி நான் ஒரு ரெசிபி செஞ்சேன். எனக்கு தோணுது இதெல்லாம் போடணும்னு தோணுச்சு, அதெல்லாம் போட்டு செஞ்சேன். ரொம்பவே நல்லா வந்துச்சு. ஸோ அந்த மட்டன் கிரேவி ரெசிப்பியை உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. அந்த ரெசிபி இதோ இந்த வீடியோவில். அதுக்கு நான் ஒரு 800 கிராம் மட்டன் எடுத்துக்கிட்டேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கல்லுப்பு ஒரு அரை ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஹாஃப் ஸ்பூன், மிளகாத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அதை வந்து நீங்கள் மொத்தமாக எவ்வளோ காரம் போடுவீங்களோ அதை வந்து ஸ்ப்ளிட்டப் பண்ணி போட்டுக்கோங்க. நான் காரம் மைல்டாக தான் சாப்பிடுவேன், அதனால் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் உரப்பு காரம் நல்லா வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. தயிர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி ஓரமாக வச்சுக்கோங்க. தயிர் போட்டு நீங்கள் மேரினேட் பண்ணும்போது மட்டன் ரொம்ப ஜூஸியாக சாஃப்டாகவும் இருக்கும். தயிர் இல்லை அப்படின்னா லெமன் போட்டுக்கோங்க. ஸோ இதை மேரினேட் பண்ணி ஓரமாக வச்சாச்சு. அதுக்குள்ளே ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் கடாய் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். குக்கரில் நல்லெண்ணெய் தான், நான் எப்போவுமே நல்லெண்ணெயில் தான் நான்வெஜ் செய்வேன். நல்லெண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு இதுக்கு ஸ்பைசஸ் பட்டை, லவங்கம், அப்புறம் பிரிஞ்சி இலை, பே லீஃப், அது கூட வந்து கல்பாசி, அப்புறம் ஏலக்காய் 2, அப்புறம் அன்னாச்சிப்பூ அப்படி சொல்லுவோம்ல அது, இதெல்லாம் வந்து போட்டு அது பொரிஞ்ச உடனே ஒரு ஃப்ளேவருக்கு பச்சை மிளகாய், உங்களுக்கு காரம் நல்லா பிடிக்கும்னா ஒரு 2-3 4 கூட போட்டுக்கோங்க. நான் எனக்கு ஃப்ளேவர் இருந்தால் போடுறதுனால 1 போட்டுட்டேன். மிளகாய் கொஞ்சம் வதங்கின பிறகு ஒரு கைப்பிடி புதினா போட்டுக்கோங்க. எண்ணெயில் போடும்போது நல்ல வாசனை, கிரேவி ஃபுல்லாக லாங் லாஸ்டிங்காக வரும். அதுக்காக கொஞ்சம் அமைதியாக இருப்பா. அப்புறம் பெரிய வெங்காயம் நல்லா பொடியை நறுக்கி அதை வந்து நல்லா வதக்கிக்கிறோம். லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க வெங்காயத்தை வதக்கும் போது. அப்போ தான் வந்து ஈவனாக வதங்கி சமமாக வதங்கி நல்லா கரெக்டாக வேகும். இல்லைன்னா ஒரு சிலது ஃப்ளேவர் மாறிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு தீ கம்மியாக வச்சு வதக்குங்க. இது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்த பிறகு இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி போட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு கூட நான் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சிருக்கேன். அது என்ன இப்போ நம்ம கிரேவி செய்ய போகிறோம்ல, அது நல்லா கிரேவி வந்து நல்லா தள்ளன்னு வரும். அதுக்காக 50 கிராம் அல்ல 50 கிராம் இஞ்சி, ஒரு 100 கிராம் பூண்டு, அந்த மாதிரி அரைச்சி கூட ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சிருக்கேன். இதையும் லோ ஃப்ளேமில் வச்சு தான் வதக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி ஃப்ளேவர் வரும், ஒரு மாதிரி வதங்காது, பச்சை வாடை சீக்கிரம் போகாது. அதனால் நல்லா இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனை போன பிறகு அதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி போட போகிறோம். நல்லா வதக்கி விடுங்க. ஒரு நாளைக்கு ஒன்று தோணும்போது செய்வோங்க. தக்காளி ஒரு நாள் நிறைய போடுவேன், ஒரு நாள் கம்மியாக போடுவேன். இந்த பேரில் நான் வந்து ஒரே ஒரு தக்காளி போட்டிருக்கேன், பொடியை நறுக்கி. தக்காளி வந்து வதங்கிறதுக்கு கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து தக்காளி சீக்கிரம் வதக்கி விட்டுரும், அதனால் வேக வச்சணும்னால நல்லா வதக்குறோம். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், நம்ம ஏற்கனவே மட்டனில் போட்டிருக்கோம், அதனால் இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போது காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள், நான் வெறும் மிளகாய் போட மாட்டேன். என்னோடய மிளகாய்த்தூளில் மிளகாய், தனியா, அதாவது மல்லி, எல்லாம் மிளகு, சீரகம் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் போட்ட தூள் தான், அதனால் காரம் வந்து மைல்டாக இருக்கும். நீங்கள் தனி மிளகாத்தூள் போடுறீங்கன்னா காரம் பார்த்து 1 ஸ்பூன் போட்டாலே போதும். தனி மிளகாத்தூள் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஸோ அந்த மிளகாத்தூள் வதங்கின பிறகு நம்ம மேரினேட் பண்ணி வச்சிங்களா மட்டன், அது எல்லாம் இப்போது இந்த மசாலாவில் போட்டு வதக்குறீங்க. இப்போது நீங்கள் ஃப்ளேமை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இந்த மட்டன் வந்து ஓரளவுக்கு வதங்கணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, உடனே தண்ணி ஊற்றி உடனே குக்கரில் வச்சுருவாங்க. நம்ம ஓரளவுக்கு வதங்கின பிறகு வேக வச்சோம்னா ரொம்ப பஞ்சு மாதிரி வெந்து வரும் மட்டன். ஓகேவா? ஸோ இப்போ தண்ணி எனக்கு வந்து கிரேவியாக வேணும், ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கிரேவியாக வேணுறதுனால மட்டனுக்கு ஈக்குவலாக தண்ணி ஊற்றி விசில் வச்சுருக்கேன்.
நான் லோ ஃப்ளேமில் வச்சு 4 விசில் விட்டு எடுத்துருக்கேன். நல்லா கிரேவியாக ஆகிடுச்சு. மட்டன் சூப்பராக வந்திருக்கு, நல்லா பஞ்சு மாதிரி. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு கடாயில் போட்டு இன்னும் கொஞ்சம் கிரேவி தள்ளன்னு வேணும் எனக்கு இட்லி தோசைக்கும் வேணும், ரைஸுக்கும் போடணுன்றதுக்காக கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றி அந்த கிரேவி வர மாதிரி வந்துட்டு கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டேன். இதுதான் என்னோட இந்த வாரத்தோட மட்டன் கிரேவி. நெக்ஸ்ட் டைம் வேறு மாதிரி ட்ரை பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்லா இருந்தால் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.